ஆப்ஜெக்ட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிகினராக இந்த மெனுவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்முக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பேனல் இருக்குது. ஸோ மெனு ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம கண்டிப்பாக செய்ய போகிறதே இல்லை. அப்புறம் அரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் பேக்கில் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு மேஜரான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பாக்ஸை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கூட நம்ம இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். டைப் ரைட்டிங் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரைட் கிளிக் ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் மெனுவில் போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே எடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னாலே க்ரீன் கலர் பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இதை கொடுக்குறேன், அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். மோர் தென் ஒன் ஆப்ஜெக்டை கூட நம்மளால் பண்ண முடியும், சிங்கிள் லேயர் தான் பண்ண அவசியம் இல்லை. இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. இப்போ ஆரஞ்சு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னா அதே மாதிரி பிரிங் டு ஃப்ரண்ட். இப்போ அதே அரேஞ்சில் பிரிங் ஃபார்வேர்ட்னு ஒன்று இருக்குது, சென்ட் பேக்வேர்ட்னு ஒன்று இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ பிரிங் ஃபார்வேர்ட் சென்ட் பேக்வேர்ட்லாம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் பெரிய அளவில் இருக்காது. சென்ட் டு பேக் ஒரு 50% யூஸ் ஆகும். ஏன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் மூலமாகவே இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன், சென்ட் டு பேக் கொடுத்துட்டேன், பின்னாடி போயிடுச்சு. இப்போ ஆரஞ்ச் சென்ட் டு பேக் கொடுக்குறேன், பின்னாடி போயிடுச்சு. இப்போ இந்த ஷேப்பை நான் பேக்கில் கொண்டு போகணும் அப்படின்னா மீதி இருக்கிற ஷேப்பை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம்னாலே ரிசல்ட் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த க்ரீனை சென்ட் டு பேக் கொடுக்கணும் அப்படின்னா மீதி இருக்கிற மூணையும் நம்ம செலக்ட் பண்ணணும். இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடி போயிடும். இப்போ லேயர் பை வரணும்னா கூட நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது பின்னாடி இருக்குது. பட் இந்த ரெண்டுக்கும் இடையில வரணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மிடில் வந்துடும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை பொறுத்து பிரிங் டு ஃப்ரண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம என்டையர் டிசைன் ஒர்க் ஃப்ளோவில் பண்ணிடலாம். அப்புறம் அலைன் ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்னு ஒன்று இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம அலைன் பேனலே பார்த்துட்டோம். அப்புறம் குரூப், அன்குரூப், லாக், அன்லாக், ஆல், ஹைட், ஷோ ஆல், இந்த 6 ஆப்ஷனுமே இதிலே பார்த்துடலாம். மோர் தென் ஒன் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கனாலே குரூப் ஆயிரும். பட் குரூப் நம்ம பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணால் எவ்வளோ பெரிய இல்லஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் சரி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பில் இருக்குது. மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணுறேன், இல்லாட்டி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தாலும் போதும். இப்போ எடுத்திங்கன்னா தனித்தனியாக கரெக்டாக வந்துடும். ஸோ இருக்கிற இல்லஸ்ட்ரேஷனை நம்ம அன்குரூப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக கரெக்டாக வரணும். நம்மளே பண்ணாலும் கூட ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள அந்தந்த எலமெண்ட்டை தனித்தனியாகவே குரூப் பண்ணிவிட்டு ஓவரால் ஒரு குரூப் பண்ணிடணும். கோரல்ரால அன்குரூப் ஆல்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அன்குரூப் ஆல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும்போது ஏன்டா அன்குரூப் ஆல் நம்ம கொடுத்தோங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுற யாருமே அன்குரூப் ஆல் ஆப்ஷனை பெரிய அளவில் விருப்பப்படுறதும் இல்லை. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே அன்குரூப் ஆல் கிடையாது. அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜியை நான் ரேண்டமாக ஒரு பர்டிகுலர் டைம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே அன்குரூப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அன்குரூப் ஆல் கொடுத்த மாதிரி தான். இப்போ நான் மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இந்த மாதிரி டைமில் ஏன் எல்லாத்தையுமே அன்குரூப் பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் தோணும். கோரல்ராலையும் இதுதான் நிலைமை. கோரல்ரால இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அந்த ஷேப் மட்டும் செலக்ட் ஆகும். அதனால் அன்குரூப் ஆல் அவங்க கொடுத்தாலுமே அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராத மாதிரி தோணும். இப்படி இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கோரல்ராலையும் இருக்குது. இருந்தாலும் அன்குரூப் ஆல் கொடுத்துட்டு மறுபடியும் குரூப் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் அன்குரூப் ஆல் தேவையில்லாததுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஷேப் எடுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இது மட்டும் வேணும்னா நம்ம இப்படி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே குரூப்பில் இருக்கும்போதே நம்மளால் எடுக்க முடியும். அதை நம்மளோட நீடுக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் ஒன் குரூப்பில் இருக்கிற ஷேப்பை சடனாக எடுக்கிறதுக்கு தான் அன்குரூப் ஆல் கோரல்ரால கொடுப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்டை சேவே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இல்லஸ்ட்ரேட்டரோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஸ்மார்ட்டாக இங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கோரல்ரால இருக்கிற ஆப்ஷனை வந்த உடனே கோரல்ரா பீப்புள் ஃபஸ்ட் அந்த ப்ளஸ் அடிச்சா டூப்ளிகேட் வரதையும் அலைனில் சென்டர் வரதையும் இந்த மாதிரி அன்குரூப் ஆல் ஒரு சாதாரண ஆப்ஷன் இங்கே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் அது தேவையில்லை. இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டைல் படி நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை கற்றுக்கிட்டிங்கன்னா கோரல்ராவை நீங்கள் யூஸே பண்ணுங்கிற விருப்பமே வராது. ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணலாம். பர்டிகுலரான நீடுக்கு மட்டும் கோரல்ரா ஒர்க் பண்ணால் போதுமே தவிர கோரல்ரா ஸ்டைலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரோட கம்ப்ளீட் ஃப்ளோ உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம அன்குரூப் பண்ணும்போது கூட தேவையான ஷேப் தனியாக இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் அன்குரூப் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது தனியாக வருது. இந்த ஷேடோவும் கண்டிப்பாக அது கூட சேர்ந்து வரணும். இல்லஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் பிஸிலேயோ இல்லைனா இந்த மாதிரி 2-3 ஸ்டைலில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்குரூப் பண்ண மறந்துட்டு சிம்பிளாக மொத்தமாக கூட வச்சுருப்பாங்க. பட் இது நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணல. ஆனால் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது ப்ராப்ளம் தான். நம்ம மேனுவலாக மறுபடியும் குரூப் பண்ணணும். இப்போ இது அன்குரூப் பண்ணுறேன், இது கரெக்டாக வந்துடுச்சு. பட் இது சரியாக வரல. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனுமே கண்டிப்பாக ஒரு குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதில் மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா குரூப் வந்து ரொம்ப சாதாரணமான சிம்பிளான ஆப்ஷன் மாதிரி தெரியும். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த குரூப் தான் தீர்மானிக்கும்.
இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரை நீங்கள் குரூப் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் நிறைய குரூப் வச்சிங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும். சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அடுத்து லாக் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது டக்குன்னு பேக்ரவுண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் பேக்ரவுண்டை நம்ம அடிக்கடி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லாக்கில் செலெக்ஷன், இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+2. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா டைமும் நீங்கள் மெனுவில் போய் கொடுத்துட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. லாக்கில் செலெக்ஷன் கொடுங்க. மீதி இருக்கிற எந்த ஆப்ஷனுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு தேவையான எலமெண்ட் மட்டுமே செலக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் அப்படியே லாக் ஆயிரும். செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டேன். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+2 கொடுத்து லாக் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமான செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது லாக் பண்ணது அப்படியே இருக்கும். எது மூவ் ஆகணுமோ அது மட்டும் மூவ் ஆகும். அன்லாக் ஆல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அன்லாக் ஆயிரும். பர்டிகுலராக ஒரு சில ஆப்ஜெக்ட் அன்லாக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதை நான் டிஜிட்டல் கோர்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு நீங்கள் அன்லாக் ஆல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஹைடுக்கான ஆப்ஷன். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஆப்ஜெக்டை ஹைடு பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஹைடில் செலெக்ஷன், இதோட ஷார்ட்கட் Ctrl+3 கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். மறுபடியும் நம்ம எடுக்கிறதுக்கு ஷோவால் கொடுக்கணும், Alt Ctrl+3. இப்போ Ctrl+2 கொடுத்து லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணுறதுக்கு Alt Ctrl+2. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்போயுமே ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஷார்ட்கட் இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி லோகோ வந்துச்சுனாலே 100% நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணணும். ஆனால் ஏதாவது டெமோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த ஒரு டைமில் மட்டும் விண்டோ மெனுவில் இமேஜ் ட்ரேஸ்னு ஒரு பேனல் இருக்குது. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொரு இமேஜுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரே ஆப்ஷன் மூலமாக எல்லாமே அதுவே டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இல்லஸ்ட்ரேட்டர் இதை அப்படியே வெக்டார் பண்ணி கொடுத்துரும். ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெமோ ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஒன்றும் எஃபிஷியண்டாக வராது. இதில் ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணாலும் மேனுவலாக நம்ம பண்ணும்போது 100% ரிசல்ட் எடுக்க முடியும். நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து ஏதாவது ஒரு இமேஜ் ஒரு 95% கிடைக்கும். ஆனால் இது நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் கொடுக்குறேன், ஓகே பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணியாச்சு. இதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது டெமோ இருக்குன்னா மட்டும் இமேஜ் ட்ரேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நீங்கள் இமேஜ் ட்ரேஸில் பண்ணீங்களா மேனுவலாக பண்ணீங்களாங்கிறத மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, அதாவது ஷேடோங்கிற அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இப்போ எனேபிளாக இருக்காது. எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் மூலமாக அன்குரூப் கொடுங்க. இப்போ ஷேடோ தனியாகவும் இது தனியாகவும் பிரிச்சிடலாம். இந்த ஷேடோ சில டைமில் எடிட்டபிளாக இருக்கும், சில டைமில் ஒரு இமேஜாக மாறிடும். பட் இதை நம்ம டெலிட் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்பேண்ட் இமேஜ் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் ஏதாவது ஒரு அப்பியரன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கிராப் இமேஜுங்கிற ஆப்ஷனை இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸே பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த இமேஜை எப்பப்போ வேணுமோ எடிட்டும் பண்ணிக்க முடியும். கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது எடிட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி கிராப்பிங் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் ஃபோட்டோ இருக்குது, அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணணும். அதனால் இந்த ஆப்ஷனை இக்னோர் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் எவ்வளோ டெப்த்தாக லேர்ன் பண்ணாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட கிட்டத்தட்ட 6 சாஃப்ட்வேருக்கு நம்மகிட்ட மாஸ்டரிங் லெவலில் கோர்சஸ் இருக்குது. நம்ம சேனலில் இந்த 2 பிளேலிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவையான கோர்ஸோட ட்ரைலர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோவில் சப்டைட்டில் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லாமே சிலபஸ் தான். இந்த கோர்சஸ் எல்லாமே டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்க 2வது பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதில் ப்ரைஸ் டீட்டெயில் இருக்குது. கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இருக்கும். சிங்கிள் பேக், 2-in-1 பேக், அப் டு 6-in-1 பேக் எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனிங் சாஃப்ட்வேரை மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் கோர்ஸ் பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் ராஸ்ட்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையுமே யூஸே பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெக்டார் எலமெண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா PDF ஃபைல் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ராஸ்ட்ரைஸ் பண்ணலாம். ரெசல்யூஷனுமே கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிக்சல் அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அதை பெரிய அளவில் யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஒரு 72 கொடுக்குறேன். இதில் ஒயிட் வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இது அப்படியே இமேஜாக மாறிட்டு, பட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கப் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. எப்படினாலும் உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஃபைல் வாங்கி தான் ஆகணும். டேரெக்டாக வெக்டார் ஃபைல் கொடுத்தீங்கன்னா PDFல கூட வெக்டார் ஃபைல் எடிட்டபிள் தான், அதை அப்படியே பிரிண்ட் கூட பண்ணலாம். இப்போ இது அகைன் ஒன்று எடுக்கிறேன். மறுபடியும் ஆப்ஜெக்டில் ராஸ்ட்ரைஸ் டிரான்ஸ்பரண்ட் கொடுக்குறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ வெக்டார் இமேஜ் ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு PNG இமேஜாக மாறிடுச்சு. பிரிண்டிங் கொடுக்குறதா இருந்தால் வெக்டார் எலமெண்ட்டை வெக்டாராகவே கொடுங்க. ஃபைல் சைஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா
பிரிண்டில் கொஞ்சம் ரிசல்ட் மாறிடும். பேமெண்ட் வராத டைமில் யாருக்காவது ப்ரூஃப் கொடுக்குறீங்கன்னா வெக்டார் ஃபைலை கண்டிப்பாக ரேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. அப்புறம் கிரியேட் கிரேடியன்ட் மெஷ், கிரியேட் ஆப்ஜெக்ட், ட்ரிம் மார்க், ஃப்ளாட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, மேக் பிக்சல் பெர்ஃபெக்ட், இது எல்லாத்தையுமே விட்டுறலாம். இதில் கிரியேட் ட்ரிம் மார்க்குமே பெரிய அளவில் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பிரிண்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. நம்ம வச்சு கொடுத்தாலுமே அவங்க அதை எடிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேக் பிக்சல் பெர்ஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இது ரீசெண்டாக வந்த ஆப்ஷன் தான். யூஐ டிசைனிங் சாஃப்ட்வேரில் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இங்கே பிரிண்டிங் ஒர்க் இல்லைனா கிராஃபிக் டிசைன் தான் பண்ணுவோம். அது ஓரளவு டைமென்ஷன் முன்னப்பின இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் ஆப்ஷனுமே இல்லஸ்ட்ரேட்டரில் பெரிய அளவில் தேவைப்படாது. ஆனால் பாத்தில் ஒரு 2 முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே ஸ்ட்ரோக் மூலமாக தான் அப்ளை ஆகிருக்கு. இதை நான் அப்படியே ஸ்கேல் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்னது பண்ணும்போது அதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஷோ ஆல் கொடுத்துட்டேன். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேல், ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த டிக்கை எனேபிள் பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக் எல்லாமே ஸ்கேல் ஆகிக்கும். கார்னருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. கார்னருக்கு வேணுனாலும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பழைய இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த ஆப்ஷன் உங்களோட இல்லஸ்ட்ரேட்டரில் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்தில் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவுட்லைன் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லா ஸ்ட்ரோக்குமே பார்த்தீங்கன்னா ஷேப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் எப்படி வேணுமோ ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஷேப்பு தான். அடுத்து பாத்தில் 2 மேஜரான ஆப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அல்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். மேலே ஒரு டிஸ்டன்ஸ்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு டிஸ்டன்ஸும் வரும். திருப்பி நம்ம அல்ட் மட்டும் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணுவோம். கரெக்டாக பண்ணி நம்ம மேனுவலாக மேட்ச் பண்ணாலுமே மெத்தட் தப்புங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ரிவர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்டில் பாத்தில் ஆஃப்செட் பாத்துன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்கன்னா உள்ளே வரும். மைனஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அவுட் சைடு வந்துடுச்சு. இதில் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பெவல்னு ஒன்று இருக்குது, ஃபில்லட் டைப்பில் வரும். இதில் நீங்கள் என்ன வேல்யூ வைக்கிறீங்களோ அத்தனை பிக்சல் இல்லைனா அத்தனை யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 30 கொடுக்குறேன். டேப் கொடுக்கணும், ஏன்னா இதிலே கர்சர் இருந்துச்சுன்னா ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக தெரியாது. ப்ரிவியூ இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இதில் ஆஃப்செட், இதில் ஒரு 15 வைக்கிறேன். ஆஃப்செட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்கட் செட் பண்ணி வச்சுக்கலாம். 30. இதில் இன்சைடு கொடுக்குறேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஷேப், பேட்டர்ன், ரிப்பீட், இன்டர்ட்வைன், அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டரை மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினிங்கில் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு பேட்டர்னே பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா பேட்டர்ன் 50% ரொம்ப ஈஸியாக இருக்கும். 50% இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் இல்லஸ்ட்ரேட்டர் லேர்ன் பண்ணும்போது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டிஜிட்டல் கோர்ஸ் மாஸ்டரிங் லெவல் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அதிகமாக தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் கோர்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். கிளிப்பிங் மாஸ்க் பார்க்கலாம். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் ரொம்ப சிம்பிள். ஷேப் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பின்னாடி இமேஜ் இருக்கணும். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் ரைட் கிளிக், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளிப்பிங் மாஸ்க் கூட கோரல்ற அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது எடிட் பண்ணுறதுக்கு. டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு உள்ளே இருக்கிற இமேஜ் டைரெக்டாக செலக்ட் பண்ணி எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஷேப்பை நீங்கள் எடிட் பண்ணோன்னா எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ காம்பவுண்ட் பாத் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஷேப்பில் கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணால் அது எப்படி வருங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டேன். இப்படி ஏதாவது ஒரு லேயரில் தான் கிளிப்பிங் மாஸ்க் வரும். பட் நமக்கு 3மே வரணும் அப்படின்னா இந்த 3யுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, காம்பவுண்ட் பாத். அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இதுக்கு Ctrl 8 இதுக்கான ஷார்ட்கட். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லா ஷேப்புமே இப்போ ஒரே ஷேப்பாக வந்துடும். காம்பவுண்ட் பாத் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். மேக் கிளிப்பிங் மாஸ்க் கரெக்டாக வரும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு எப்படி வேணுமோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கடைசியாக கலெக்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம பண்ணுற டிசைனில் ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சுருப்போம். அதை டெவலப்பருக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்டைலை அனிமேட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக கூட கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் எடுக்கலாம். சிங்கிள் அசெட், மல்டிபிள் அசெட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் சிங்கிள்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி லேயரில் இருந்தாலும் இங்கே ஒரே ஆப்ஜெக்டாக வரும். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் அசெட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா தனித்தனியாகவே வந்துடும். ஆனால் இதை நீங்கள் குரூப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மல்டிபிள்னு கொடுத்தாலுமே அது சிங்கிளாக தான் வரும். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எது எது தேவையோ தனித்தனி லேயராகவே வச்சுக்கணும். இப்போ இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி இது மேலே இருக்குது. இப்போ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். அது PNGலையோ SVGலையோ என்ன ஃபார்மேட்டில் கேட்காங்களோ நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். அனிமேஷனில் பெரிய அளவில் ஒரு கரெக்டான ரிசல்ட் வரல அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.